நம்ம செஞ்சிருக்க முட்டை பொடி மாஸ் மசாலாவை எடுத்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். ஒரு பவுல்ல 7 முட்டை உடைச்சு ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம், கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க. இப்ப இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமா. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச முட்டை இதுல சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வெந்ததும் இப்போ அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. அவ்வளவுதான். முட்டை வெந்ததுக்கு அப்புறம் பொடி மாசா ஆக்கிடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 2 கிராம்பு சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. 3 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், நல்லா வதக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இப்போ 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். இப்போ பார்க்கலாம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க முட்டை கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொடியை நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அவ்வளவுதாம்மா. நல்ல ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி.